guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மூவில வர த்ரில்லர் சீன் சஸ்பென்ஸை விட நம்ம அண்ணன் ஜெயிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கே கொத்தூஸ் கொடுத்துட்டு இருக்க அந்த சஸ்பிஷியனான விஷயத்துக்கு தான் வந்து ஃபேன் ஆயிட்டேன் கைஸ். என்னது குதிரை பேரும், அதுவும் யார்கிட்ட? டிவிக்கே எம்எல்ஏ கிட்ட, அதுவும் 10 நாளா போய்கிட்டு இருக்கு. யார் எவ்வளோ அட பாவி டேய் செந்தில் பாலாஜி, எங்கேருந்து நான் அவ்வளோ படம், எங்கேருந்து நான் கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா? அட பாவிலே அசோக், அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி பேர் வந்து அசோக்காமா. ஸோ அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, எங்கேருந்து எதாவது தனியாக சொரங்க வச்சு கொள்ளடிச்சிட்டு வரீங்களா? ஒரு எம்எல்ஏக்கு முன்பணமாகவே அட்வான்ஸே வந்து 35 கோடியா கைஸ். அப்போது 15 எம்எல்ஏக்கு 525 கோடி கைஸ். ஐயோப்பா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அதாவது இவனுங்க பிளான் போட்டதெல்லாம் கரெக்டு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணது ஆள்கிட்ட தான் தப்பாக போயிடுச்சு. என்ன நினச்சிங்க? கொத்தூசு நினச்சிங்களா எங்களை? இல்லை என்ன நினச்சிங்க? நம்ம ப்ரௌட்லி சே வி ஆர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். என்ன நடந்தாலும் விசுவாசம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் உங்கள் கட்சியே இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணமே அதுதான். அந்த ஒரு விஷயம் தான் இங்கே வந்து மெயின் விஷயமே டிவிகேல. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு இடத்துல, லாயல்ட்டியே இருக்கிற ஒரு இடத்துல யார்கிட்ட போய் பேசுற பத்தியா பேரும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ நிர்மல் குமார் சார்லாம் வச்சு செஞ்சு விட்டாரு தான். நான் வரல அப்படி வச்சு செஞ்சு விட்டாரு. எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக அதிமுகவோட பெரிய கைகள் எல்லாமே வந்து இங்க வந்து ஒண்ணா சேர்றத பார்த்தா வெறும் அதிமுக வந்து சிமெண்ட்டும் ஜல்லிக்கல்லும் தான் இருக்கும் போல இருக்கு. ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல். கேட்டீங்களா? கேளுங்க. உண்மையிலேயே இவங்கலாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் அழுதுக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா ஓடிடுவாங்க, அழுதுகிட்டு ஓடிடுவாங்க. கேட்டா வந்து வெளியே அவர் பேப்பரை வச்சு வெளியே பேசுவாரு. நல்லா இருக்குங்க இந்த வார்த்தையை ட்ரெண்ட் பண்றோம். பாப்பா மாடல், நம்மள சோஃபா மாடல் சொன்னா அவங்க பாப்பா மாடல் கைஸ். நீராறும் கடலெடு மடந்தை தெளிலொழுகும். அது தொழில் இல்ல, என்னையா பாடுறீங்க? ஐயோ, ஒரு தமிழ் தாய் வாழ்த்து கூட தெரியாத தற்கொலைகள்லாம் வந்து ஜென்சி மீட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஸ்பூப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? டிவிகேல இருக்கிறவங்கள அப்படின்னு தான் துப்புனவங்களெல்லாம். ஆக்சுவலி எக்ஸாக்ட் லைனே என்னன்னா, நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும். அத போய் வந்து ஐயோ தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் எழுதினவர் இதை கேட்டாருன்னா தூக்க வழி செத்து போயிடுவாரு. மெயின் பிக்சரை டெல்டால காட்டும். ஏன்னா டெல்டா பகுதியில தான் வந்து இபிஎஸ் ஐயா வந்து அதிக அளவுல வந்து வின் பண்ற ஒரு இடம். சரியா? அந்த இடத்துலயே வந்து நங்கூர மாதிரி டிவிக்கே வந்து நிற்கும் போது சீரியஸா அந்த கட்சியில இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. சீரியஸா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற சீரியஸ்லி மாபெரும் இணைப்பு விழா. ஆமா, இன்னொரு இணைப்பு விழாவை மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஒரு வாரங்களிலே கரூர் வர இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ஜூலை 2nd வீக்ல வந்து கரூர் வர போறாரு. எந்த இடத்துல வந்து அவதூறு பழியெல்லாம் வாங்கப்பட்டு போனாரோ அதே இடத்துல சிஎம்மா நின்று, சீரியஸா சொல்றேன், அந்த 41 குடும்பத்தை சொந்த குடும்பமா ஏத்துக்கிட்ட அவரு அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு பண்ணுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க. சீரியஸா அவ்வளோ அசால்ட்டை கைவிட மாட்டாங்க. இவங்க பாலிடிக்ஸ்க்காக உயிர்ல விளையாடிட்டாங்க. ஆனா அந்த உயிர் மக்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன்றதுக்காக தான் அங்க வராரு. எம்எல்ஏவிடம்
பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பான புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியது தொடர்பான விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தாவேக எம்எல்ஏவிடம் கட்சி மாற கூறி 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக கூறி 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இந்த குழப்புக்கு ஏன்டா வெள்ளைய சொல்லியுமா தெரியுறீங்க அப்படின்ற மாதிரிதான் கைஸ் இருக்கு. ஸோ அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கு. அதான் நான் சொல்றேனே, முன்னது எப்படி இருக்குமோ அப்படிதான் பின்னதும் இருக்கும். அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படிதான் தம்பியும் இருப்பாரு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டேய் என்னடா இப்படி கேவலமா வந்து மாட்டுறீங்க? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட மண்டையில வந்து அறிவே இல்லாம இப்படி ஒரு மலுமட்ட தற்குறி கட்சியும் சரி அங்க இருக்கிற பீப்புள்ஸும் சரி நான் பார்த்ததே இல்லை. என்னடா நடக்குது? ஐயோ தண்டக்கர்மாந்திரமா இருப்பானுங்க போல கைசி விடுங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், துணிவோடு துணிந்து சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியிலே அங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பணத்தை இருப்பது அம்மா படம் இங்கே இருக்கிறார். இதை அனுமதித்தவர் நம்முடைய வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதி தான். அதாவது எதிர்கட்சி இந்த டிஎம்கே அதிமுக ஒரு சில கேஸுக்கெல்லாம் இருக்கும் போது இந்த கட்சி இந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்பாங்க. பட் நம்ம டிவிக்கு ஆட்சியில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், நீங்கள் அந்த தலைவரை மதிக்கிறீங்க, நம்ம கட்சியில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தலைவரை பிடிச்சிருக்கு, அந்த கட்சி தலைவரை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோட்டோ வைக்கலாம். அது இதுதான் வந்து ஒரு கரெக்டான பாலிடிக்ஸு. இது எப்படி இருக்குது தெரியுமா? நீ என்ன எக்ஸ் ஃபோட்டோ ஏன் வச்சிருக்க, என் ஃபோட்டோ தானே நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வரை விட மோசமாக வந்து இவங்க வந்து புலம்பிக்கிட்டும் கதறிக்கிட்டும் இருப்பானுங்க. அந்த மாதிரி கிடையாது நம்ம அண்ணன். மகன் வந்து அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க வந்து இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. எங்க இருக்க ட்ரெயின் பண்ணாலுமே வந்து பிரோஜனம் இல்லாத ஒரு ஆள் தான் அவரு. உதயநிதி ஸ்டாலின் சார். என்னத்த சொல்றது எனக்கு புரியல. அதாவது இந்த ஜூலி டாக் சொன்ன டாக் கூட சிட் அப் சிட் ஸ்டாண்ட் அப்படி சொன்னா கூட அது கூட ட்ரெயின் பண்ண கூட அது உடனே ட்ரெயின். ஆனால் இந்த உதயநிதிலாம் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து பேப்பரை பார்த்து படித்தாலுமே வந்து வளருவார். ஐயோ சிரிப்பு தயா போய் ஒரு வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. இன்னைக்கு உங்களுடைய ஐயோ மனுஷன் கிட்ட வந்து சும்மாவே கண்டென்ட் கிடைச்சாலே விலாசி வேற மேல பேசுற வேற டிவிக்கே கிட்டே வேற அப்படின்ட்டு வச்சு செஞ்சு விடுறாரு மனுஷன். உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவத்தை. மைக் எடுத்துட்டு வருவீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு. கார் ஓட்டிக்கொண்டே இன்ஸ்டா லைவ்ல உதயண்ணா தம்பி அட்டகாசம். இல்ல எனக்கு புரியலமா, இவர் என்ன வந்து பிரபல ஆக்டரா இல்ல வந்து ஏதாவது பெரிய அவார்ட்லாம் வாங்கினவரா இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எதுக்கு இவ்வளோ ஹைப்புன்றது எனக்கு தெரியல. என்னமோ வந்து என்னது ஷாருக் கான் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுக்குறீங்களே, எனக்கு புரியலையே. எனக்கு சீரியஸாக அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லைங்க. எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இந்த டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் வந்து ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டுட்டு ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறது, ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கே லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது இவர் வந்து எப்படி சொல்கிறது, லைவ் போட்டுட்டு லைவ் பார்த்துக்கிட்டே வண்டி கார் ஓட்டுறாரு. சொருகிட்டாருன்னா என்ன பண்ணுறது? யார் மேலே சொருகி இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். இதெல்லாம் வந்து எடுத்து யாரும் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. தயவு செஞ்சு விஜய் அண்ணா சிஎம் அண்ணா இதெல்லாம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுத்து இவரை முடிச்சு விடுங்க. லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க.
ஊருக்குள்ள காரை ஓட்டக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணி விட்டுருங்க சரியா? அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் போவே கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏற்புடையது கிடையவே கிடையாது. இப்படி பொம்மை மாதிரி நின்று போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே தவிர்த்து இப்ப பேசினாரு குதிரை பேரம் நம்மளோகள்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. கடவுளே, இப்படி இருக்கிற ஒரு ஆள் கிட்டலாம் வந்து எனக்கு சீரியஸா புரியல. எப்படி என்ன நம்பிக்கையில வந்து கவிழ்ந்துடும், எப்படி சொல்றது, இவர் கலைஞர் மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்காரு. எப்படி அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க வந்து பேசுறீங்கன்றதே எனக்கு புரியல. இவ்வளவு கோடி மக்கள் வந்து ஓட்டு போட்டு விஜயனா வந்து சிஎம் ஆக்கி வச்சிருக்காங்க மக்கள். இவ்வளோ எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பி ரீஎலெக்ஷன்ல நிக்கிறாங்க அந்த ஒரு மனுஷனுக்காக. எப்படி இருந்தாலும் டிவிகே சார்பா நம்ம வின் பண்ணுவோன்ற ஹோப்ல எத்தனை பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. எப்படி என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்கன்றதே எனக்கு புரியல. இன்னும் அரசை கவுத்துடலாம், இன்னும் டிவிகே ஆட்சியை வந்து முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில்லி மேன். திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஆகி விட்டது? திமுக ஆகி விட்டது. உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டாங்க. உங்க பத்திரிகை முதலாளி ஆகி விட்டாங்க. அவ்வளவுதான். மனுஷன் ஆன் ஃபயர். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுர அடிக்கோட ரேட் வச்ச ஒரே திமுக ஆட்சி தான். அவ்வளவுதான். டி மாதிரி விழுந்து பாருங்க எல்லாம் வாட்ஸ்அப். அடிதான் இது. ஓடிட்டார்ல. அதாவது கேள்வி கேட்கறவங்களுக்குன்னு ஒரு இருக்கணுங்க. என்னதான் வந்து மேல இருந்து சொன்னாலும் அது கேள்வி கேட்கறன்னு ஒரு இது இருக்கணும். இதெல்லாம் கேட்கலாமா கேட்க கூடாதா அப்படின்ற ஒரு இது இருக்கணும். கேட்டா அப்படிதான் கேள்வியெல்லாம் வந்து அடி இடி மாதிரி விழும் பதில். காய்ஸ் 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 Oh my god guys, flying the BGM in the scene இதெல்லாம் கேட்டு பறந்துட்டு இருக்கு. சீரியஸா வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கேட்கும்போது எப்பா படத்தை விடுடா, எப்படியாவது வந்துட்டா போதும். ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்க. Absolutely politics. Oh my god guys. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளவுதான் ஸ்டாலின் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. ப்ரௌட் கொத்தூஸ். யார் ப்ரௌட் கொத்தூஸ்? ஏண்டா வக்கீலா இருந்தா வக்கீல், நான் ஒரு வக்கீல்னு பெருமைப்படலாம். நான் ஒரு டாக்டரா இருந்தா ஐ எம் டாக்டர் அப்படின்னு பெருமைப்படலாம். இந்த டென்சி டிஎம்கே மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொத்தடிமையா இருக்கா பெருமைப்பட ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சது. எங்கடா நீங்க இதுக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு தோணுச்சு அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாங்கல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து தூக்குல எல்லாம் போட்டாங்க நிறைய பேரை. அவங்களோட ஆத்மாலாம் இவங்களோட இந்த ஸ்பீச்சை கேட்டா என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூச்சினைக்கா போட்ட மாதிரி இருந்திருக்கும் அவங்க ஆத்மாக்கலாம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வு திருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உயர்வை உயர்த்துவர். நாங்கள் கொத்தடிமைகள் தான். கடவுளே. ஸோ அவ்வளோதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சிரிச்சு வயிறு மட்டும் இல்லை, சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே வலிக்கும். அப்படிதான் இருந்தது எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும் போது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.